பிளே தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிளே தமிழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சோழி பிரசுரத்தின் மூலமாக ஒவ்வொருவருடைய கிரக பயிற்சியுடைய பலாபலங்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, அதாவது சனி பயிற்சி. கிரகங்களில் 3 கிரகத்தினுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் சந்திக்க போக வேண்டியது குரு பகவானுடைய பயிற்சி. குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதே நேரம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி. இடைவெளி குறுகியாக இருந்தாலும் கூட இந்த பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தருமானா கண்டிப்பாக தரும். சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க, குருவின் பார்வை கோடி புண்ணியம் தரும், குரு பார்க்க கோடி பாவம் தீரும். அந்த குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்புங்க. இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை அல்லவா. அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருக்கணித வாக்கிய பிரகாரம் நான் சொன்னாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சியும் சேர்த்தே சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு வெள்ளம் மாறி அலை அடித்தாலும் கூட அதை தடுத்து நமக்கு நற்பலனை தர கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தானே. அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 அவருடைய பார்வை. இப்போ சனி பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மீனராசியிலிருந்து அவர் பார்க்கின்றார். மீனராசியிலிருந்து அவருடைய பார்வை எங்கப்படுதுன்னா 3, 7, 10. 3வது பார்வையாக அவர் ரிஷபத்தை பார்க்கின்றார். 7வது பார்வையாக பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பார்க்கின்றார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்வை, அந்த 10வது பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 10. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வை நமக்கு எந்த விதமான பலனை தரும் என்று நம்ம எல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அந்த வகையில் குரு பகவானுடைய பயிற்சி, இந்த குரு பகவானுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகின்றார். கடகத்தில் வருவது மட்டுமல்லங்க, அவர் உச்சம் பெறுகின்றார். அவர் உச்சம் பெறுகின்றது ஒரு அற்புதம். உச்சம் என்றால் என்ன? பலம் பெறுகின்றார். ஆனால் ஒரு சூட்சும ரகசியத்தை நான் சொல்லலைங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் பெறுவதால் என்ன விதமான நற்பலனை தந்துவிட போகின்றார். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் கடகம் பார்த்தீங்கன்னா யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. சந்திரனும் குருவும் பகைதானே. அங்கு அவர் பலம் பெற்றால் என்ன, பலகீனமானால் என்ன, ஆனாலும் கூட அதனுடைய தாக்கம் வீரியம் நம்மை பாதிக்கத்தான் செய்யும். அந்த வகையில் பார்க்கும்போது மேஷம் அருமையான ஒரு சந்தர்ப்பம். காரணம் என்னன்னா, நான் சொன்னேன் அல்லவா, அந்த குருவினுடைய பார்வை, குரு தருகின்ற பலன் அத்தனையுமே மற்ற கிரகனுடைய இருப்பை வைத்துதான் மாறும். குரு இருக்கும் இடம், பார்க்கின்ற பார்வை, இந்த 2 தான் சோழி பிரசுரத்தில் பிரதானமாக இருக்க போகுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் இந்த 2026 வரக்கூடிய குரு பயிற்சி பலன் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, ஒரு அருமையான நிகழ்வு. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நம்ம குரு பயிற்சி பார்க்குறோம், சனி பயிற்சி பார்க்குறோம், ராகுகேது பயிற்சியெல்லாம் பார்க்குறோம். ஆனால் வாழ்வில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் சோழி பிரசனம் ஒரு அற்புதமான ஒரு கலங்கரை விளக்கம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசனம் என்பது இறையர்களும் குருவர்களும் சேர்ந்து தரக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் தான். அந்த வகையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா, குரு பயிற்சினா குருவை மட்டுமே முதன்மையாக சொல்ல முடியாது. ஏன்னா குரு பலன் தந்தாலும் கூட அதை தடுக்கின்ற அல்லது கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானை மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ விரய சனியாக இருக்கின்றார். விரய சனியாக இருந்தாலும் கூட குரு பகவானுடைய ஒரு நல்ல யோக பலனை பெறக்கூடிய இந்த 2026 கடந்த நல்ல கசப்புகளும் இழப்புகளையும் வீடு செய்யக்கூடிய ஒரு அற்புதம். நான் சொல்வது கொஞ்சம் உற்று கவனித்து பாருங்கள். காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு உங்களை புகழ்ந்து சொல்வதற்கோ கோடி கோடியாக கொட்டும் என்று கற்பனை கோட்டை கட்டுவதற்கோ இல்லை. இப்படி இருந்து விட்டால் நன்றாக இருக்கலாம், இப்படி நடந்துவிட்டால் நன்றாக இருக்கலாம். முன்னாடியே தெரிந்திருந்தால் நான் இதிலிருந்து விலகி இருப்பேனே, தப்பித்திருப்பேனே என்று எண்ணாமல் இருப்பதற்காகத்தான் ஒரு அற்புதமான விளக்கம் சோழி பிரசன்னம். அந்த வகையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். காரணம் என்ன? விரய சனி என்று சொன்னாலும் கூட அதை சுபசனியாக மாற்றுகின்ற வல்லமை. தர்மங்களில் ஈடுபடுங்கள், ஆலயம் சென்று வழிபடுங்கள், குலதெய்வ வழிபாடை எடுத்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு. ஒரு அடியை எடுத்து வச்சிங்கன்னா
ஒவ்வொரு அடியை நீங்க எடுத்து வைக்கும் பொழுது மிக மிக கவனமாக எடுத்து வையுங்கள். காரணம் என்னன்னா, ஏனோ தானோ என்று செல்வதெல்லாம் மிகப்பெரிய சிக்கலை தந்துவிடும். பெண்கள் விஷயத்தில், குறிப்பா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக, நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்கள், யாரிடம் அன்பு காட்டீர்களோ அவர்களே பகையாக மாறுகின்ற ஒரு காலகட்டத்தை தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, உடல்நிலையில சில சில விபத்துகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால நான் சொன்னேன், ஒவ்வொரு அடியுமே எடுத்து வைக்கின்ற பொழுது எச்சரிக்கையாக கவனமாக எடுத்து விடுவது. பிள்ளைகள் மத்தியில் இருந்து வந்த கசப்புகள் எல்லாம் படிப்படியாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை. காதல் திருமணமாக இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும், ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது ஒரு முக்கியமான கட்டம். அதே நேரம் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் 3 பலங்க. ஒரு மனிதனுக்கு பொன்னும் பொருளும் மட்டுமல்ல, படை மட்டுமல்ல நமக்கு பலம் கிடையாதுங்க. மனோபலம்னு சொல்லுவாங்க, தேக பலம்னு சொல்லுவாங்க, தெய்வ பலம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் இருக்கின்றது. ஏதோ அறிந்தோ அறியாமலோ தெரிந்ததோ தெரியும் தேக பலம் இருக்கின்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் இருக்கின்றது, மனோபலம் இருக்கின்றது. இருந்தாலும் கூட அந்த தேக பலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம் விரைய சனி. நிறைய மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நீங்க மட்டுமல்ல மற்றவர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருந்து விட்டாலே அற்புதமான யோக பலனை தரக்கூடியவர். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், தேவகுரு சற்று தள்ளி நின்னாலும் கூட அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அற்புதமான யோக பலனை தரப்படுகின்றார். மனதிற்கு இனிய சந்தோஷமான நிகழ்வுகளை தரப்போகின்றார். சிலரெல்லாம் வெளிநாடு செல்வதற்கு, வேலை வாய்ப்புகளை முதன்மையான இடத்தை பெறுவதற்கும் ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். திரும்பவும் ஒரு முறைக்கு இருமுறை சொல்கின்றேன், இந்த குரு பயிற்சியில அதிக நற்பலன் கிடைத்தாலும் கூட கிடைக்கின்ற பலன் அத்தனையும் முழுமையாக அடைய வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக இருங்கள். குறிப்பாக உடல் நலத்தில் கவனமாக இருந்து விட்டாலே நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பகவானுக்கு என்று ஒரு ஆலயம். குரு பகவான் என்றால் நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம், தட்சிணாமூர்த்தி தானே. அவர் தேவகுரு, உலக குரு, தேவத்துக்கான ஒரு குரு இருக்கிறார், அவர் தான் பிரகஸ்பதி. அந்த பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு குரு பகவான் ஆலயம் திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஒரு ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் தான் குரு பகவான் பிரகஸ்பதியாக நின்ற திருக்கோணத்தில் அற்புதமாக காட்சியளிக்கின்றார். ஒரு முறை அந்த ஆலயம் சென்று பிரகஸ்பதியாக குரு பகவானை வழிபடுவதோடு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரை அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்களேன். நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் பெறுவதற்கு ஒரு கல்லில் 2 மாங்காய் என்று சொல்வார்கள். என் விரயசனியாக இருக்கின்றனவா, அந்த காலத்தில் ஆடம்பரமான எண்ணங்களை தவிர்த்து விடுவது சிறப்பு. அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். காரணம் என்னன்னா, இந்த வருடம் முழுவதுமே கவனமா இருக்கணும். எடுத்தோம் கவுத்தோம் என்று அந்தரங்க விஷயத்திலெல்லாம் பங்கிடுவது சில சிக்கல்களை தந்துவிடும். பொறுமையும் நிதானமும் உங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல 2026 வரக்கூடிய குரு பயிற்சி மேஷராசிக்கு அமைகின்றது.